உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா
யூனிஃபார்மோடு அமர்ந்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் உஸ்வத்துல் ஹசனாவுடைய ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள் என்று யூனிஃபார்மோடு அமர்ந்திருக்கிறீர்கள். தொப்பி போட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். இதை நான் மிக கட்டாயமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தொப்பி என்பது அவுட் ஆஃப் ஃபேஷனாக போயிடுச்சு. எவனோ 4 பேர் திரும்ப பொய்க்கு மேல் பொய்யாக சொல்லி அதிசய குடிகளோடு புதைச்சி இந்த சமுதாயத்தை நாகரிகமற்ற ஒரு சாத்தாடுதல் சமுதாயமாக ஆக்குவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட வேண்டுமோ எல்லாத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நம்முடைய சமுதாயம் போற மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மகன் இளைஞர்கள் பார்த்தாலேயே இவரெல்லாம் முஸ்லீம்களால் சந்தேகப்படுற அளவுக்கு தலைவர் தொப்பி கிடையாது. இறந்து ஒழுக்கமும் பள்ளிவாசலுக்கு வந்தா கிடையாது. ஒரு டீ-ஷர்ட்டை போட வேண்டியது, ஒரு கச்சா முச்சான ஒரு லுங்கியை கட்ட வேண்டியது, நேரம் வந்து பள்ளிவாசல் இருக்கிறது சொல்ல வேண்டியது அசிங்கமாக இருக்கிறது. இஸ்லாத்தை இவ்வளவு நாசப்படுத்த முடியுமா என்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் விட இளைஞர்களுக்கு அதிகமான புத்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏன்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, வளர்ச்சி அடையக்கூடியது. 40 வயசுல தான் முழுமை அடையும். எனவே மிக தீவிரமான அந்த அறிவும் வேலை செய்யாமல் போயிடுச்சான்னு நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எவெல்லாம் புத்தி சொல்றானோ தொப்பி போடக்கூடாதுன்னு எவெல்லாம் சொல்றானோ அத்தனை பேர் தொப்பி போட்டிருக்காங்க. இயக்கத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லுகிற அடைப்புரைகள் அத்தனை பேருமே தொப்பி போட்டிருக்காங்க. நீங்க டிவியில பார்த்தாலும் தொப்பி போட்டுக்கிட்டு பேசுனா வெக்கம் இல்லாம, ஆனா அவரை நம்புறவங்க ஒரு 200 பேர் முன்னாடி தொப்பி போடாம உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு சிந்தனை வர வேண்டாமா? நீ தொப்பி போடுறது சரியில்லை, நாங்க போடாம இருக்கிறது சரியில்லை என்று எந்த இளைஞனாவது கேட்டிருக்கிறானா? அல்லது நீ நாங்க தொப்பி போடாம இருக்கிறது சரியில்லை, நீ போட்டிருக்கிறது சரியில்லை, யாரை ஏமாற்றுகிறார்? முஸ்லிமுடைய அடையாளம் தொப்பி என்று இருக்குமே, ஆனால் எங்களையும் போட சொல்லு. முஸ்லிம்களுடைய அடையாளம் தொப்பி இல்லை என்றால் நீயும் தொப்பியை கலந்து சொல்லக்கூடிய தைரியம் இளைஞர்களுக்கு இருக்கிறதான இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் அகிம்சா திட்டம் போட்டு தொப்பி போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பசங்கள்லாம் அதை என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, அதுல 100 பயானம் சேர்த்து பாக்கெட்ல வச்சிருக்கலாம். அஜித் இவருக்கு சொல்றாரு சரியான, நம்மள்கிட்டயே அதை காசு கேட்கிறான். அவன் என்ன செய்யறான்னா, ஒரு ஆளு தொப்பி போட்டு தொப்பிக்கு மேல தலைப்பாகை போட்டு தலைப்பாகைக்கு மேல கோமாளி மாதிரி ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஜும்மா பயான் பண்ணி உலகம் ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கான். இந்த ஊருக்கு கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தொப்பி போட்டு தொப்பிக்கு மேல தலைப்பாகை போட்டு தலைப்பாகைக்கு மேல கோமாளி மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு, சகோதரர்களே தொப்பி போடாத இளைஞர்களை வராதுங்கன்னு சொல்லாதீங்கன்னு தயார் பண்றான். எவ்வளவு கேவலமான அணுகுமுறை! நீ தொப்பி போடலாம், தொப்பிக்கு மேல தலைப்பாகை போடலாம், தலைப்பாகைக்கு மேல துண்டு போடலாம், உனக்கு யாருமா சொன்னது? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? கிடையாது. நம்ம பேசி எவ்வளவு வேதமாக்கு மாதிரி பாக்கெட் வச்சுக்கிட்டு தெரிகிறோம். இன்னொருத்தர் சைனா தொப்பி போட்டிருக்கிறான், இன்னொருத்தர் சிங்கப்பூர் தொப்பி போட்டிருக்கிறான், இன்னொருத்தர் தொப்பி போட்டு அரபு நாட்டுக்கார மாதிரி ரொம்ப ஸ்டைலா துண்டா போட்டுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. கீழே வாசகமே போட்டிருக்கேன். நாங்க எந்த மியூசிக்கையும் பயன்படுத்த வேணாம், இருக்கிறவங்க எல்லாம் திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன அவர் நாகரிகமா பேசுறானா, கவர்ச்சியா பேசுறானா? என்ன இது அசிங்கம்! ஒரு சமுதாயத்தை கெடுக்க வேண்டும் என்று ஒரு ஆலிம்சா முடிவு பண்ணிட்டான்னா நிச்சயமா கெட்டு போகும். ஏன்னா நிகழ்நாயகம் தன்னாலேயும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக ஆலிம்சாவை சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆலிம்சா வர முடியும், நாசமாக்குறதுக்கு ஒரு ஆலிம்சா வர முடியும். தொண்டியில ஒரு கூட்டம், தொண்டியில நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது ஒரு கூட்டத்தில் பேச சொன்னாங்க. நான் ஒவ்வொருக்காரர் தான் உலகத்தை கண்டுகிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவங்க அம்மா அவரை நல்லா வளர்த்திருக்கிறாங்க. அவங்க அம்மா அவரை நல்லா வளர்த்திருக்கிறாங்க. மகனே தொப்பி போடலைன்னா ஒன்னு ஊர்ல செருப்பால் அழுப்பாங்க. ஏன்னா நீ ஆலிம்சா, ஆலிம்சாவா இருக்கிறவனுக்கு லைசன்ஸே தொப்பி தான். எனக்கு தொப்பி போடாம பேசுகிறாங்க. தொப்பி போடக்கூடாதுன்னு பேசினாலும் தொப்பி போட்டுட்டு பேசு.
எனவே இஸ்லாமிய நாகரிகத்தை விட்டு இஸ்லாமியர்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிற போது இந்த உஸ்வத்துல் ஹஸனா இளைஞர்கள் தொப்பி போட்டு யூனிஃபார்ம் போட்டு கேவலமான டீஷர்ட்டுகளையும் கசாமுஷான ஒரு கைதியையும் பிடித்துக் கொண்டிருக்காமல் ரொம்ப நீட்டான வெள்ளைக்கு வெள்ளை உடுத்தி இன்றைக்கு வந்திருப்பதை பார்க்கும்போது எனமும் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் என்பதை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு தான் ஆக்க சக்தி, இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆக்க சக்திங்கிறதுனால இளைஞர்களை தூக்கி நிறுத்தினார்கள். இன்னைக்கு மன்றங்கள், இளைஞர் மன்றங்கள் உயிரோடு இருப்பதே கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில ஊர்கள் தான். அதிலேயே செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக இந்த எண்மனம் கொண்டாடை நான் பார்க்கிறேன். எதிர்காலத்திலும் அல்லாஹ் அப்படி ஆக்கி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய கருத்தை மிக அதிகமாக கேட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வீரம் மிக்கவர்கள், எதையும் நின்று சாதிக்கிறவர்கள், வார்த்தையோடு நிற்பவர்கள் அல்ல, வாழ்க்கையாகவும் துடிப்பவர்கள். எனவே இளைஞர்களை வைத்து இந்த சமுதாயத்தை மேலே கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார்கள், சாதித்தார்கள். இளைஞர்களுக்கு பிடித்த பெரியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உஹது போர் நடக்குது. பத்ர் போர்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, சில இழப்புகளும் ஏற்பட்டது, நீங்களுக்கெல்லாம் தெரியும். உஹது போர் வரும்போது பழி வாங்கிறதுக்காகவே எதிரிகள் வரலாம். இப்ப மக்காவில் இருக்கிற எதிரிகளுக்கு மதீனாவில் இருக்கிற ஒரு நயவஞ்சகன் தூது சொல்லிக் கொண்டிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஏன்னா நான் பெரிய மனுஷன், மதீனாவில் நானும் பெரிய மனுஷனா இருக்கேன், 4 பேர் மதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே நான் வேலை பார்க்கிறேன். இங்க இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் மதீனாவிலேயே நான் உட்கார வச்சிடறேன். நீ ஏன் இருந்த அடி பொம்பளைங்களை பிள்ளைகளை அடிச்சா இவனுக்கு வலிக்கும், யார் அடிச்சா வலிக்குமோ அந்த காரியத்தை நீ பண்ணு, நான் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தகவல் அனுப்பினான். அப்துல்லாஹ் இப்னு உபை என்கிற நயவஞ்சகனுடைய சொல்லை நம்பிக்கொண்டே மக்காவில் இருந்து தயாரானாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தை கூட்டி, சஹாபாக்களை ஒரு போர் வந்துருச்சு, நம்ம விருப்பம், நம்ம அமைதியா இருக்கணும்னு நினைச்சோம், ஒரு சண்டை முடிஞ்சிருச்சு, அதோட நோக்கியமாக நினைச்சா போயிட மாதிரி தெரியல. எனவே என்ன செய்யலாம்? மக்கா மதீனாவிலேயே இருந்துகிட்டு சண்டை போடுவோமா, இல்ல வெளியே போய் சண்டை போடுவோமா? அப்துல்லாஹ் இப்னு உபை முந்திக்கிட்டு சொன்னா தன்னுடைய திட்டம் இல்லையா, அது நிறைவேறதுக்காக யார் ரசூலல்லாஹ் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கோம், அல்லாஹ் நம்ம பக்கத்திலேயே இருக்கான், அல்லாஹ் நமக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும் போதே நம்மளை யார் அசைக்க முடியும், அதனால மதீனாவிலேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சின்ன பிள்ளைகள் தான், 25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் சொன்னாங்க, யார சூழலாம் அது நல்லா தெரியல, எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடக்கலாம், நம்ம பொம்பளைங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அதுதான் நாளைக்கு நம்மள்ட்ட கேட்பான், நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு அண்ணா நம்மள்ட்ட கேட்பான். எனவே பெண்களையும் பிள்ளைகளையும் காப்பாற்ற சொன்னா மதீனாவை விட்டு நம்ம வெளியே போயிட்டா சண்டை போடணும். சண்டை அவளுக்கு நமக்கு தான், பலம் உள்ளவனுக்கும் பலம் உள்ளவனுக்கும் தான் சண்டை. பலம் இல்லாத பெண்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் கேட்டாங்க. உடனே அந்த பெரியவங்கிற போர்வையில அப்துல்லாஹ் இப்னு உபை சொன்னா, நாங்க பெரியவர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, சின்ன பசங்க இடையில பேசுறீங்கன்னு கேட்டாங்க. சிறுவர்கள் ஒன்றுமே சொல்லல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறவங்க. எனவே ரசூலுல்லாஹ் என்ன முடிவெடுத்தாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம்னு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக தன்னுடைய வீட்டுக்கு போனார்கள், போர் கவசத்தை அணிந்தார்கள், வெளியே வந்து விட்டார்கள். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை உட்பட நயவஞ்சகர்கள் எல்லாம் திடுக்கிட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா எப்போ போர் கவசத்தை போட்டாங்களோ வெளியே போனான்னு அர்த்தம், உள்ள இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். உள்ள இருக்கிறதுனால எதுவும் போர் கவசம் சும்மா கையை கால வச்சு அடிக்கலாம். எனவே வெளியே போக முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தோற்று போயிட்டோம். இரண்டாவது எதிரிகள் முடிவு செய்கிறார்கள், 300 பேர் துரோகம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது.
ரசூல் தான் அனுப்பினார்கள். அதே மாதிரி கந்தக் யுத்தம் நடந்தது. இந்த கந்தக் யுத்தத்திலே அகழ் போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில வீரர்களை வைத்து வெற்றி கண்டார்கள். குழிக்குள்ள மிகப்பெரிய மல்லன் ஒருத்தன் இறங்கிட்டான். என்கிட்ட எவனாவது ஒரு சண்டை போட முடியுமா? ருஸ்தும் என்கிற ஒரு மல்லன், ஒரு மிகப்பெரிய வீரன் உள்ள இறங்கினான். இறங்கி பயங்கரமா காட்டு கத்துக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நீ அவனுக்கு பதில் சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த இளைஞர் தான் அவனை வீழ்த்தி வெற்றி கண்டு வேற எவனுக்கு குழிக்குள்ள விழுந்துறான பயத்தை ஊட்டியவர்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த பெரியவர்கள் இந்த இளைஞர்களை இப்போது வழி நடத்துவதை போன்று எல்லா காலமும் வழி நடத்தினால் இந்த ஊருக்கு ஒரு சின்ன துருப்பை கூட எதிராக எவரும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் ஊட்டுகிறேன். அடுத்து சின்ன பிள்ளைகளை தான் நாம் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வெறுமன போதலுக்கு மட்டும் இல்லாம விளையாட்டாகவும் அவர்களை ஊக்குவிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரும்பு மனிதராக இருந்ததில்லை. தொழணும், வைக்கணும், தக்காத்து கொடுக்கணும், அனைத்து செய்யணும், நல்லது செய்யணும், கெட்டதை பேசக்கூடாது, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சின்ன பிள்ளைகளை கண்டால் தட்டி கொடுத்தார்கள். பெரியவர்களை கண்டால் நீ என்ன செய்யறமா, நீ என்ன செய்யற, நீ என்ன செய்யற, நீ அப்படி செஞ்சாயினா எப்படி செஞ்சாயின ஊக்கப்படுத்தினார்கள். பெரியவர்களோடு உட்கார்ந்து அளவனாலே அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறினார்கள். பெரியவர்களுக்கு பிடித்த பெரியவராக, இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு தலைவராக, சிறுவர்களுக்கும் பிடித்த ஒரு தாத்தாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதால் தான் இந்த சமுதாயம் சிறுவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். மல்லம் ஏற்கம் சலீரனா பலம் யுவத்தை கபீரனா அதை சொன்னார். போன வருஷமே நான் சொல்லியிருக்கிறேன். போன வருஷம் நான் என்னென்ன சொன்னானோ எல்லாத்தையும் அந்த நைட்டு உட்கார்ந்து கேட்டுட்டேன். ஏன்னா சொன்னதையே சொல்லக்கூடாதுங்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். அதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. எனவே சிறுவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது இஸ்லாத்திலே உள்ள காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இந்த உஹது போர்ல நான் பதில்ல கலந்துக்கல. ஒரு பையன் அண்ணன் சொல்றார், சஹாபி அண்ணன் சொல்றார், நான் பதில் போர்ல கலந்துக்கலாம், உஹது போர்ல கட்டாயமா வருவேன். அந்த அண்ணன் சொன்னாங்க, அநேகமா குருவாய் என்று நினைக்கிறேன், அந்த சரியா எனக்கு பேர் தெரியல. அந்த அண்ணன் சொன்னாங்க, உனக்கு வயசே 11 தான் ஆகுது. 11 வயசுல ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, போர்ல சேர்த்துக்க மாட்டாங்க என்று சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமிய இயக்கம் 12 வயசு 13 வயசுலாம் கூப்பிட்டு பையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, இஸ்லாமிய எதிரிகளுக்கு பாதகமாக நானும் ஈவுல வரை போராடுகிறேன். யாரெல்லாம் சொல்லியிருக்கார்? நபிகள் நாயகம்